ட்ரம்புக்கு நோ சொன்ன பிரிட்டன், ஈரானை தொட முடியாது, உலகமே ஷாக். அமெரிக்காவுக்கே தண்ணி காட்டிய பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர். இப்போ ஈரானுக்கு மிகப்பெரிய பலம் கிடைச்சிருக்கு. என்ன நடந்ததுன்னு முழுசா கேளுங்க. ஈரான் மேல போர் தொடுக்க அமெரிக்கா துடிச்சிட்டு இருக்கு. அதிபர் ட்ரம்ப் தன்னோட F-35 போர் விமானங்களையும் பிரம்மாண்டமான கப்பல்களையும் தயார் பண்ணிட்டாரு. ஆனா ஈரானை அடிக்கணும்னா இந்திய பெருங்கடல்ல இருக்கிற டியாகோ கார்சியா ராணுவ தளம் அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம். இது பிரிட்டனோட கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த தளத்தை பயன்படுத்த ட்ரம்ப் அனுமதி கேட்டப்போ பிரிட்டன் ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிருச்சு. உலக அரசியல்ல இது ஒரு மிகப்பெரிய இடி. நம்ம ஊர் கடல் வாணிபத்தையும் பாதிக்கும். அதனால பிரிட்டனோட இந்த முடிவு நமக்கும் ஒரு நிம்மதிதான். ட்ரம்ப் மிரட்டியும் பிரிட்டன் பணியல. நாங்க அமைதியை தான் விரும்புறோம், சர்வதேச சட்டத்தை மீற மாட்டோம்னு கெத்தா சொல்லிட்டாங்க. இதனால இப்போ ஈரானுக்கு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ரஷ்யாவோட போர்க்கப்பல்களும் குறுக்க வர்றதால அமெரிக்கா இப்போ தனிச்சு விடப்பட்டிருக்கோன்னு ஒரு சந்தேகம் கிளம்பியிருக்கு. டியாகோ கார்சியா தளம் கைவிட்டு போனது ட்ரம்போட பெரிய பிளான்ல விழுந்த பலமான அடி. இது வெறும் இராணுவ முடிவில்ல, உலக நாடுகளுக்கு இடையிலான அதிகார போட்டியே மாத்தி எழுதியிருக்கு. அடுத்து ட்ரம்ப் என்ன செய்வாரு? பிரிட்டன் அமெரிக்கா நட்பு உடையுமா? ஈரானுக்கு பிரிட்டன் மறைமுகமா சப்போர்ட் பண்றது சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அப்டேட்டை உடனே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரல்.